சிபி சைல்ட்ஸு. சிபி சைல்டுனா வந்து செரிப்ரல் பால்சின்னு சொல்லுவோம் மூளைக்கு. இந்த மூளையோட ஃபங்க்ஷன் குறைஞ்சதுனால ஆக்சிஜன் லெவல் மூளைக்கு ஆக்சிஜன் லெவல் குறைஞ்சதுனால அதோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே இழந்துடுறாங்க. ஸ்வாலோவிங்கு, அப்புறம் வந்து ஹேண்ட் ஃபங்க்ஷன், நெக் கண்ட்ரோலு, கழுத்து நிற்க முடியாமல், சாப்பிட முடியாமல், முழுங்க முடியாமல், கண் பார்வை வந்து டைரெக்டாக இல்லாமல் அந்த மாதிரி ஆகிடுறாங்க குழந்தைங்கள்லாம். ஸோ நம்ம வந்து அட்வான்ஸ்ட் ஃபிசியோதெரப்பி மெத்தட்ஸில் வந்து மூளைக்கு வந்து அக்குபஞ்சர் சிகிச்சை கொடுத்துட்டு, அது அக்குபஞ்சர் மெத்தடில் அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட்டில் மூளைக்கு அக்குபஞ்சர் கொடுத்துட்டு, கை கால் நரம்புக்கு வந்து என்ன பிரச்சனை, இப்போ கை இப்படி தான் இருக்குது அப்படின்னா கையை அந்த ஆங்கிள்குள்ளே நியூரோ டைனமிக் மூமெண்ட்ஸாக அந்த ஜாயிண்ட்டை மட்டும் கரெக்ஷன் பண்ணி விட்றது, அப்புறம் மசில் டெக்னிக்ஸில் கரெக்ஷன் பண்ணி விட்றது. ஸோ நம்ம மெத்தட் ஆஃப் ட்ரீட்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் கிளினிக்கில் வந்து ஒரே பேட்டர்ன் ஆஃப் எக்ஸசைஸ் டெய்லி இருக்காது. எவ்ரிடே ஃபைண்ட் அவுட் பண்ணி கரெக்டாக என்ன லெவல் ஆஃப் எக்ஸசைஸ் கொடுக்குறோமோ அதை மட்டும் கொடுப்போம். டெய்லி புக்கில் உள்ள மாதிரி ஒரே ரொட்டீன் பேட்டர்ன் ஆஃப் எக்ஸசைஸ் டெய்லி பண்ணும்போது அந்த குழந்தைங்கள்லாம் வந்து வளைஞ்சி டிஃபார்மிட்டி ஆகி அப்படி கான்ட்ராக்சர் ஃபார்ம் ஆயிடுது. ஸோ ரொம்ப எக்ஸசைஸை டெய்லி ஒரே பேட்டர்ன் ஆஃப் எக்ஸசைஸை லாங்காக பண்ணால் இட்ஸ் நாட் எ வெல் அண்ட் குட். அவங்க வந்து கான்ட்ராக்சர் லெவல் ஃபார்ம் ஆயிடுறாங்க. ஸோ நம்ம கிளினிக்கில் அட்வான்ஸ் மெத்தட் ஆஃப் ட்ரீட்மெண்ட்டாக நான் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன்.